15 நாளாக தம்பிகளும் தற்கொலைகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்னடா விஷயம்னு பார்த்தா ஒன்னும் புரியலைங்க. நம்ம செந்தில்வேல் இருக்காருல்லங்க, அவரு ஒரு கோபத்துல நியாயமா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாருங்க. ஐடி கம்பெனில வேலை செய்யற நீயே கலைஞரை பத்தி நினைக்காம இருக்கிறது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு ஏன் நன்றி கெட்டத்தனம் சொல்லிட்டாரு. சோத்துல கை வைக்கும் போது அவரை நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. தப்பா பேசிட்டாரோ? இல்லையே, சரியா தானே பேசியிருக்காரு. உடனே இந்த பக்கத்துல இருந்து ஒரு 5-6 அறவேக்காடுகளும் இந்த பக்கத்துல இருந்து இன்னொரு 5-6 அறவேக்காடுகளும் பொங்கி எழுந்து வந்திருக்கிறாங்க. தட் மீன்ஸ் வலதுசாரிகளும் இடதுசாரிகளும் அப்படி ரெண்டு சொன்னேன். இன்னொன்னு சொல்லட்டுமா, வலதுசாரிக்கு ஜால்ரா போடுற சூத்திர பயலுகன்னு சொல்லிக்கலாம். இப்படி ஆளுக்கு எந்திரிச்சு பொங்கி பேசிட்டு இருக்கும் போது நம்ம லவுட் ஸ்பீக்கரு சும்மா இருப்பாங்களா? ஏலே, எது பண்ணையார்த்தணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு அண்ணன் சரியா தானே சொல்லி இருக்கிறாருன்னு அவங்க இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து போட்டாங்க. நன்றிக்கும் விசுவாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போட்டு போங்க, அது உங்களோட விருப்பம். பிஜேபி கூட ஓட்டு போட்டு போங்க, அது உங்களோட உரிமை. ஓட்டுங்கிறது உங்களோட உரிமை, அதுல யாருமே தலையிட முடியாது. ஆனா திமுக செஞ்ச சில நலத்திட்டங்கள்ல அனுபவிச்சுட்டு, அதிமுக செஞ்ச சில நலத்திட்டங்கள்ல அனுபவிச்சுட்டு, அதனால கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறிட்டு எனக்கு திமுக என்ன செஞ்சுச்சு, அதிமுக என்ன செஞ்சுச்சு, கலைஞர் ஒரு ஊழல்வாதி, ஜெயலலிதா ஒரு குற்றவாளி அப்படின்னு பேசுறது பாத்தீங்களா, அதுதான் இங்க பிரச்சனை. 1990 காலகட்டங்களில் சென்னையில இருக்கிற ஓல்டு மகாபலிபுரம் ரோடு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஓல்டு வீடியோஸ் இப்போ நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்படியே பார்க்கும்போது அடர்ந்த காடு மாதிரி இருக்கும், மயானகர மாதிரி இருக்கும். ஆனா இப்போ போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. வானுயர்ந்த கட்டடங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளவு மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அவ்வளவு ஐடி கம்பெனிஸ் வந்திருக்கு. அந்த ஐடி கம்பெனிஸ்க்கு விதை போட்டது யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல கலைஞர் அவர்கள் தான். இப்படி செந்தில்வேலும் லவுட் ஸ்பீக்கரும் பேசினதுக்கு வலதுசாரிகளும் வலதுசாரிகளும் அங்க இடதுன்னு சொன்னல முன்னாடி, அதை மாத்திக்கங்க, தப்பா சொல்லியிருக்க. வலதுசாரி, வலதுசாரிக்கு வலதா இருக்கிற வலதுசாரிகள், இந்த ரெண்டு சாரிகளும் சேர்ந்து சாணி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இவங்க தான் சொல்லுவாங்க, சோத்துல கை வைக்க சொல்லு, சோத்துல கைய வச்சு பிணைய சொல்லு. இத விளைய வச்ச விவசாயி யாரு? விவசாயி விளைய வச்சு உனக்கெல்லாம் ஃப்ரீயா தானே அள்ளி கொடுத்தாரு. அப்படின்னு நம்ம அவங்கள மாதிரி பேச போறது கிடையாதுங்க. விவசாயி விளைய வச்சாங்க, காசு கொடுத்து வாங்கினாங்க, இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஐடி கம்பெனிக்காரெல்லாம் எதுக்குடா கலைஞர் நினைக்கிற? நீ விவசாய நினை அப்படின்னு சொல்றது எவ்வளவு சரியோ, அதே மாதிரி தான் ஐடி கம்பெனிக்காரங்க எல்லாம் கலைஞர் நினைன்னு சொல்றது. நீ கடவுளையும் விவசாயியும் நினை அப்படின்னு சொல்றது எவ்வளவு தவறோ, அதே மாதிரி தான் அவங்க கலைஞரை பத்தி சொன்னதும் தவறுதான். இப்ப நம்ம கிட்ட டேட்டான்னு ஒரு நாளும் கிடையாது. நமக்கு எப்பவுமே சென்டிமெண்ட் தான். சென்டிமெண்டாவே போயிருவோமா? கலைஞரே முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணம் மக்கள் போட்ட பிச்சை. மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு காசை அரசாங்கத்துக்கு கொடுக்கறாங்க. அரசாங்கம் அந்த காசை எடுத்து மக்களுக்காக செலவு பண்ணுது. இது சாதாரண அரசாங்கம். இதத்தான் கேரளா பண்ணுது, தெலுங்கானா பண்ணுது, கர்நாடகா பண்ணுது, ஆந்திரா பண்ணுது. வட இந்தியா பண்றது இல்ல. ஏன் வட இந்தியா இது எதையுமே பண்றது இல்ல? ஏன் பண்றது இல்ல? அப்படி கலைஞர் பெருசா என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டாரு அப்படின்னு கேட்கலாமா? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். ஏன் இதெல்லாம் வட இந்தியால இல்லையா? இல்ல. டவுன் பஸ், சிட்டிக்குள்ளேயே ஓடுற டவுன் பஸ். இது கேரளால இல்லையா? இல்ல. அப்போ வட இந்தியால பஸ்ஸே இல்லையா? சரி, இதெல்லாம் செய்யாத அந்த வட இந்திய முதலமைச்சர்களை ஏன் மக்கள் கேள்வியே கேட்கல? ஏன்னா முதலமைச்சர் பண்ணியே ஆகணுங்கிற எந்த கட்டாயமும் அங்க இல்ல. பாத்தீங்களா? இப்படி இந்தியா முழுக்க அப்படி ஒரு கட்டாயமே இல்ல. ஆனா இத கட்டாயமாக்குனது யாரு தெரியுமா? இப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது இல்ல. அம்பேத்கர் இருந்தே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம அம்பேத்கர் இந்தியாவுக்கு எதிராக முதலா நடத்தின போராட்டம் என்னன்னு தெரியுமா? ஏதோ வாட்டருங்க, இந்த குளம் இருக்குல்ல, குளம், அந்த குளத்துக்குள்ள இருக்கிற வாட்டர், just he want to touch that waterங்க. According to the law of that law, he should not touch that waterங்க, cause he is untouchable. This untouchable should not touch the waterங்க. அப்படி இருந்த இந்தியால தான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒண்ணு கொண்டு வராங்க. ஆனா தமிழ்நாட்டுல யாருமே கேட்கலைங்க. எந்த எஸ்சியும் கேட்கல, எந்த எஸ்டியும் கேட்கல, எந்த பிசியும் கேட்கல, எந்த எம்பிசியும் கேட்கல, எஃப்சி கேட்கவே மாட்டாங்க. தமிழ்நாடு வாட்டர் போர்டு வேணும் அப்படின்னு யாருமே கேட்கல. இந்தியாவின் லாவின் படி
முதலமைச்சர் இந்த மாதிரி எந்த விஷயமும் மக்களுக்காக பண்ணணுங்கிற கட்டாயமே கிடையாது. ஆனா நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இத பண்ணுனாரு. சரி, இதுக்கும் ஐடி கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? ஐடி கம்பெனி இந்தியாவுல தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்குதுங்க. அந்த மாநிலத்துக்குன்னு தனியா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம்னு ஒண்ணு இருக்குதுங்க. 80கள்லங்க மெதுவா ஐடி பூம் ஆகிட்டு இருக்குது. இந்தியாவுக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாதுங்க. அத மாணவர்களுக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதா அப்படிங்கறத பத்தியும் தெரியாது. ஆனா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காலேஜ்ல தனியா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னே தனியா வந்துருச்சுங்க. அது போக தனியா ஐடின்னு ஒரு டிகிரி தனியா வந்துருச்சுங்க. அப்பத்தான் இந்த சங்கீஸ் எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கர்நாடகால இருக்கிற ஐடி கம்பெனிக்கு கலைஞரா காரணம், ஆந்திரால இருக்கிற ஐடி கம்பெனிக்கு கலைஞரா காரணம், அதுக்கெல்லாம் கலைஞர் தான் காரணம்னு நாங்க யாராவது சொன்னோமா? ஆனா அந்த 2 மாநிலத்துல இருக்கிற ஐடி கம்பெனில வேலை செய்யற ஆட்கள் யாருன்னு தெரியுமா? தமிழ்நாட்டு மாணவர்கள். பிகாஸ் they got the computer education from the schooling level. இதையெல்லாம் அந்த மாநிலத்துல இருக்கிற ஸ்கூலுங்கெல்லாம் இப்பதான் நினைச்சே பாக்குது. கலைஞரை அப்பவே செஞ்சு முடிச்சுக்கிறாரு. சரி, அப்ப தரமணியில இருக்கிறவங்கள பத்தி ஏன் செந்தில் வேலு லவுட் ஸ்பீக்கரும் பேசுனாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? மத்த மாநிலங்கள்ல இருக்கிற ஐடி கம்பெனி எல்லாம் அந்தந்த கம்பெனியோட ஒரு ஹப். இன்ஃபோசிஸ் மைசூர்ல அப்படி இருக்கும், அதுவே பெங்களூர்ல அப்படி இருக்கும், தமிழ்நாட்டுல இப்படி இருக்கும், அங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, எப்படி எப்படியா இருக்கும். அப்புறம் டிசிஎஸ், HCL, அப்புறம் என்னமோ வரங்க, அப்படி நிறைய பேர் இருக்குதுங்க. இப்படி எல்லா கம்பெனிகளும் இந்தியா பூரா அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல பில்டிங்க கட்டி ஐடி கம்பெனியா வச்சிருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லைங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு பேரு எல்காட். இது ஒரு முதலமைச்சர் பண்ணணும்னு எந்த கட்டாயமே இல்ல. இந்தியால இருக்கிற வேற எந்த முதலமைச்சர்களும் இத பண்ணவும் இல்ல. இப்படி கட்டாயமே இல்லாதப்ப கலைஞர் ஏன் பண்ணாரு அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படி பண்ணதுனாலதான் இன்னைக்கும் நம்ம பசங்க டைட்டில் பார்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம செந்தில்வேல் சொன்னாரு, ஐடி கம்பெனி ஊழியர்களை எல்லாம் பார்த்து மத்தவங்க எல்லாம் சோத்துல கை வைக்கும் போது எப்படி விவசாயிகளை நினைக்கணும்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி நீங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கும் போது கலைஞரை நினைச்சுக்கணும். விவசாயிகளுக்கு நன்றி உணர்வோடு இருப்பது என்பது மனித பண்பு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி எங்கள் விவசாயி. கம்ப்யூட்டர் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி ஐடி ஊழியர்கள். நாங்க எப்படி சாப்பிடும் போது விவசாயி நினைக்கிறது நன்றி கலந்த உணர்வு அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரிதான் டைட்டில் பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்க நீங்க கலைஞரை நினைச்சுக்கோங்க அப்படின்னு செந்தில்வேல் சொல்லிக்கிறாரு. கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே அடித்தட்டு மக்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக. இன்னொரு விஷயம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன், சொல்லட்டுமா? அந்த ஸ்கூல் போய் படிச்சுட்டு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு காசாகுங்கன்னு, அதனால படிப்பை நிறுத்திக்கலாமா அப்படின்னு அப்பா கேட்டப்ப பஸ் பாஸ் கொடுத்து போயிட்டு வான்னு சொன்னாரு கலைஞர். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்தியாவுல அது முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தர் இதெல்லாம் செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, தெரியும்ல? இந்த இப்ப இருக்கிற பிரதமர் நாங்க படிக்கணும்னு கேட்டா நீ அப்பந்தொழிலே பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. அவரு வாரிசு எல்லாம் கிடையாதுங்க, அவரு தனி மனிதன். கல்யாணம் பண்ணலன்னு அப்படி சொல்ல வேணாம், குடும்பம் இல்லைங்க, கல்யாணத்தை பத்தி பேச வேணாம். அவருக்கு வாரிசே இல்லைங்க. ஆனா அவரு நம்மள வாரிசு தொழில் செய்ய சொல்றாரு. இந்த உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சிஎம் யாருன்னு தெரியும்ல? தாத்தாவுக்கு பேர அப்பாவுக்கு புள்ள 2வது வாரிசுங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம யாருமே வாரிசு தொழில் செஞ்சு அடிமையாவே இருந்துடக்கூடாதுன்னு சனாதனத்தவே ஒழிக்கணும்னு சொன்னவரு இப்ப